ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவிலேயே எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். துலா லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருந்தால் அது சிறப்பாக அமையும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களின் களத்திர ஸ்தானாதிபதியாக மேச செவ்வாய் வருகிறது. இந்த மேச செவ்வாயே அவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியாக வருவதால் அவர்களுடைய கணவன் மனைவி, அதாவது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கணவன் மனைவி துருதுருன்னு இருப்பாங்க. வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள் உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் களத்திரஸ்தானாதிபதி செவ்வாயாக வருவதால் எதையும் துணிச்சலுடன் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும். வாழ்க்கையில் எதையுமே திறம்பட செய்யணும், வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும் என்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய களத்திரஸ்தானாதிபதி செவ்வாயாக இருப்பதால் வாழ்க்கையில் முன்னேறணும் எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் அந்த செவ்வாய் பகவானே இந்த துலா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியாக, அதாவது விருச்சிக ராசிக்கு, அதாவது துலா லக்னத்துக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதால் உங்கள் களத்திரஸ்தானாதிபதியை, அதாவது கணவனுக்கும் மனைவியையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா அது விட்டு கொடுத்து செல்வதால் உங்களுக்கு கை நிறையா பணம் கிடைக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொதுவாகவே துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுத்து செல்வதால் மட்டுமே உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஏன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிகாரகன் சுக்கிரன், களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய். அப்படி இருக்கும்போது சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் பகை. இவ்வாறு இருக்கும்போது சுக்கிரன் செவ்வாய் அனுசரித்து போவதால் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் தான் ஏற்படும். முடிந்தவரை துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்வதால் களத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு தனத்தையும் வாக்கு ஸ்தானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதனால் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் முடிஞ்சவரை கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து செல்வதால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.